Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode 2 and 1 movie reviews. இன்னைக்கு நம்ம எந்த மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரியான் ஆதித்யா கலியுகம் பட்னம்லோ இந்த ரெண்டு மூவிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ரியான் ஆதித்யா 2024ல தமிழ் டப்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு சர்வைவல் டிராமா மூவி. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ அவரோட அப்பா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. பையனை லாவிஷா செல்லம் கொடுத்து கெடுத்து வளர்த்துட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பையனுக்கு வாழ்க்கையோட பாடத்தை கத்து தரணுங்கிறதுக்காக ஒரு பைக் டிராவல் இந்தியா ஃபுல்லா போயிட்டு வைப்பான்னு சொல்லி வண்டியை கொடுத்து காசு கொடுத்து அமிச்சோரோட வாழ்க்கை நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஜேர்னி ஆஃப் லைஃப்ல ஒரு ட்ரிப்பு போறது மூலியமா ஒரு புது மனுஷங்களை பாக்குறது மூலியமா அவன் எவ்வளவு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்றான், கத்துக்கிறான், வாழ்க்கையில கஷ்டம்னா என்ன, பணம்னா என்ன, எப்படி நம்ம லைஃப்ல இவ்வளவு கஷ்டத்தை பார்க்காம லாவிஷா வளர்ந்துட்டோங்கிறத அவன் எப்படி உணர்ந்து மனுஷனா மாறுறாங்கிற லைஃப் ஜேர்னியை எக்ஸ்ப்ளோர் பண்ண அழகா ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டிராவல்ல அவன் பார்க்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ், பீப்புள்ஸ், கேரக்டரிஸ்டிக்கை வச்சு ஒருத்தங்களை எப்படி எல்லாம் ஜட்ஜ் பண்றான், அதை தாண்டி அவங்களுக்கு இவன் என்ன ஹெல்ப் பண்றாங்கிறத மூவியோட ஹைலைட்டா நோட்டபிளா காமிச்சிருக்காங்க. ஒரு பிலோ ஆவரேஜான சர்வைவல் டிராமா மூவி ஸ்டைல தான் கரெக்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங் நீட்டா ப்ராப்பரா லிப்சிங்கோட இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில நடிச்ச எல்லாருமே ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் டீசென்டா பிளேஸ் பண்ண எஃபோர்ட் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ரொம்ப பிரெடிக்டபிளான டெம்ப்ளேட்டட் டிராமா தான். பையனை திருத்துறதுக்காக அப்பா என்னென்ன பண்றாருங்கிற சம்பவத்துல அப்பாவோட சேலஞ்ச் எடுத்துட்டு பையன் பண்ணமும் நடக்கக்கூடிய விஷயம் என்னங்கிற டெம்ப்ளேட்ல தமிழ் சினிமால ஏகப்பட்ட படம் இருக்குது. ரஜினியோட அருணாச்சலம், தம்பிக்கு எந்த ஊருன்னு ஏகப்பட்ட மூவி நம்மளே சொல்லிக்கிட்டு போவோம். இதே டெம்ப்ளேட்ல உங்களுக்கு தெரிஞ்ச மூவிஸ் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்கிரீன் பிளேயோட நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாவும் நேச்சுரலாவும் இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியும். இம்பாக்ட் பயங்கரமா அடி வாங்கி இருந்துச்சுங்க. அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஓகேஷான ஒரு டோன்ல நிறைய விஷயத்த கன்வென்ஷனலா சொல்லி இருந்தது, டீசென்டா இருந்ததுனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் பிளேஷன்ஸோட யூடியூப் லைவ்ல இருக்கிறது நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அண்ட் இனிமையோட சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஒரு டிராபேக்கா தான் அமைஞ்சிருக்கு. கண்டென்ட்டே இல்லாத விஷயத்த ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி லென்த்தியா சொன்னதுனால ஒரு ஸ்லோனஸ் கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும் இந்த மூவில. ஏன்னா நல்ல கண்டென்ட் கான்செப்டே எடுத்து கான்செப்டே இல்லாம காமெடி பண்ண ஒரு ஃபீல்ல இவங்க இந்த மூவியை பிரசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஒரு ஃபீல் குட் டிராமாவை எந்த ஒரு ஃபீலும் எமோஷனும் இல்லாம பிரசென்ட் பண்ணதான் இந்த மூவிக்கு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா அமைஞ்சிருக்குங்க. ரியான் ஆதித்யா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 4.5 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கலியுகம் பட்னம்லோ 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. அமேசான் பிரைம் லைவ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ பாத்தீங்கன்னா டபுள் ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் பாத்தீங்கன்னா விஜயாவும், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சரணாவும் இருக்காரு. சரண் பாத்தீங்கன்னா சைக்கோடிஸ்ட் சாடிஸ்டா இருக்காரு. அவர் சின்ன வயசுல ஒரு சைலம்ல சேர்த்ததுனால குடும்பத்து மேல வெறுப்போடையும் வன்மத்தோடையும் இருக்காரு. இந்த பக்கம் விஜய் ஒரு இன்னசென்ட்டாவும் அப்பாவியாவும் அப்பா கிட்ட வளர்ற பையனா இருக்காரு. இந்த பக்கம் பேரலா ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேங் பொண்ணுங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி ரேப் அண்ட் மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த கேங்கை டார்கெட் பண்ணி ஒருத்தர் ரிவெஞ்ச் எடுத்து அவங்கள கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஹீரோ கிட்ட வந்து நிக்கும் போது ஹீரோக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், யாரு என்ன பண்ணாங்கிறதுலாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. கன்னட மூவியோட அபிஷியல் தமிழ் வெர்ஷன்ஸ் யூடியூப்ல இப்போ தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கிறதா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான். இந்த மூவில பண்ண நினைச்ச விஷயத்தை பெட்டராவும் எஃபெக்டிவா இம்பாக்ட்ஃபுல்லாவும் பண்ணிதான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். எல்லாமே ஆவரேஜா இருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். பெர்ஃபார்மன்ஸ் ஓகேஷா எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அந்த கேரக்டர் அவங்க தான் ப்ரூவ் பண்றதுக்காக பயங்கரமா மெனக்கிட்டு இருக்காங்கிறது அப்பட்டமா தெரியும். ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா, ரிவெஞ்ச் டெம்ப்ளேட்டட்ங்கிறது அப்பட்டமா தெரியும். ஸ்கிரீன் பிளே நரேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் இல்ல சொல்லாம இன்னும் எஃபெக்டிவும் பெட்டரான ஒரு நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் இருந்தா இந்த மூவியை காப்பாத்தி இருக்கலாம். இந்த மூவி டெக்னிக்கலா ஓகேஷான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிமுலேஷன் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். இந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்க தேவையில்ல. நிறைய சீன்ஸ் இன்னும் ட்ரிம் ஆஃப் பண்ணி எஃபெக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தா என்கேஜ்மெண்டோட நல்லா இருந்திருக்கும் ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. அண்ட் ஹீரோயினை வச்சு வரக்கூடிய ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகேஷான ஒரு டோன்ல தான் என் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலிக்கு பத்தி, பேரண்டிங்க பத்தி ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. பட் நிறைய இடத்துல அவங்களே சொதப்பிட்டாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான ஒரு த்ரில்லர் மூவி தான் இந்த கலியுகம் பட்னம்லோ. இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எல்லாம் கேட்டீங்கன்னா 4.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா, பை, see you and love you all.